Hello watch freaks. Today we got the unboxing of Casio Youth Seriesல W800H ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்போர்ட்டி டிசைன் டிஜிட்டல் வாட்ச். ஆஸ் யூஷுவல் Casio Youth Seriesக்கு ஐகானிக்கான அந்த லைட் ப்ளூ கலர் பாக்ஸ், வாட்சோட மெயின் கம்போனண்ட் பாக்ஸ், ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான பாக்ஸ். அன்பாக்சிங் பண்ணிடலாம். அண்ட் கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நியூ வரீங்கன்னா இது மாதிரி நிறைய வாட்ச் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி த வாட்ச் அந்த காமன் ஃபியூச்சர்ஸ் டேக், அதில் அவங்க காமனான ஃபியூச்சர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டேக்கில். பேக் சைடில் வந்து அந்த பார்கோட். இந்த வாட்சோட பேசிக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் வாட்ச் டிசைன் எல்லாமே ஒரு பெஸ்ட்டு டெய்லி வாட்சஸ்க்கு ஆப்டான வாட்ச். கவர்ட் வித் ஸ்பாஞ்சஸ் அண்ட் தென் கேஷியோட ஐகானிக் டிசைன், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், புக்லெட். ஸோ அதில் அவங்க மாடல் நம்பரை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட் ப்ரைஸ் டேக் அண்ட் தென் வாரண்டி கார்டு பேக் சைடில் நம்ம ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எப்போயுமே நம்ம அந்த கஸ்டமர்ஸ் நேம் டீட்டெயில்ஸ் எதுவுமே செல்லர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாமல் தான் தராங்க நமக்கு. தென் வாட்சோட வாரண்டி ரிஜிஸ்டர் டேக், கவர் ரிமூவ் பண்ணிடலாம், ஸ்பாஞ்சஸ். ஃபைனலி இதை Casio W800H ஒரு ப்ராக்டிக்கல் டிசைன் ஸ்போர்ட்டி டிஜிட்டல் வாட்ச். ஓவராலாக ப்ரௌன் கலர் டிசைன், அந்த கேஸ் ஸ்ட்ராப் எல்லாமே பீல் ஆஃப் பண்ணிடலாம். வாட்சோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், ஒரு க்ளீன் அண்ட் கிளியர் டிஜிட்டல் டிஸ்பிளே வித் ப்ராக்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். வாட்சோட ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பட்டன்லாம் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நைஸ் திங். தென் வாட்சோட இன்டீரியரில் அந்த டேட் தென் அந்த இயர். ஸோ ரேரான Casio வாட்சஸில் தான் அந்த இயர் வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிறத நம்ம பார்த்துருப்போம். ப்ராக்டிக்கல் வாட்ச் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒரே கிளான்ஸில் டிஸ்பிளே ஆகுறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த பேசிக் நீட்ஸ்லாம் இந்த வாட்ச் ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். வாட்சோட ஸ்ட்ராப் குவாலிட்டியுமே டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப தின்னாக இல்லை. கீப்பர் அண்ட் பக் இல்லை Casio அவங்களோட லோகோ. தென் வாட்சோட அந்த ஸ்ட்ராப் பேக் சைடில் PURனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பாலியூரத்தின் மெட்டீரியல். இந்த மாடல் Casio கலர் ஆப்ஷன்ஸ் டோட்டலாக இந்தியாவில் 2 தான் அவைலபிள் இருக்குது, மீதி எல்லாமே அப்ராடில் தான் அவைலபிள். தென் வாட்சோட ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பேசிக் ஸ்போர்ட்டி டிஜிட்டல் வாட்ச் ஃபங்க்ஷன்ஸ் வித் அலாரம் ஃபியூச்சர்ஸ், ஸ்னூஸ் அண்ட் சிக்னலும் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டாப் வாட்ச். இதில் ஒரு பெஸ்ட் திங் என்னென்னா, நம்ம எந்த ஃபியூச்சர்ஸ் போனாலுமே இதில் அந்த மெயின் டைம் ஷோ ஆகிட்டு தான் இருக்கும். அந்த பாட்டம் ஏஜில் பார்த்தீங்கன்னா தென் டியூல் டைம், தென் மெயின் டைம், தென் 24 டைம் ஆப்ஷன்ஸ். தென் இந்த வாட்சில் ஒரு ஹிடன் மாடிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். அது என்னென்னா, இந்த வாட்சில் நம்ம டைமரும் தென் அலாரம் 5 அலாரம்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது என்னென்னா, அந்த சர்க்கியூட் போர்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ் ஆல்ட்ரிங் அந்த டெர்மினல் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம அதில் டைமர் ஆப்ஷனும் தென் அலாரம் வந்து 5 அலாரம்ஸும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், நம்ம இதில் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணும்போது வாரண்ட்டி வந்து வாய்ட் ஆயிரும். ஸோ அந்த மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது வந்து அட் தேர் ஓன் ரிஸ்க்கு தான், ஏன்னா கண்டிப்பாக வாரண்ட்டி வந்து அதில் கிளைம் ஆகாது. தென் இந்த வாட்சோட ரிமைனிங் டைம் செட்டிங்ஸ், அலாரம் எல்லாமே ஒரு பேசிக்கான டைம் செட்டிங்ஸ் தான். நம்ம F91லேருந்து பார்த்துருக்க அதே செட்டிங்ஸ் தான். தென் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் அலாரம் ஃபியூச்சர் என்னென்னா, நம்ம இதில் மந்த் செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த மந்த் ஃபுல்லாக அந்த டைமிங்கில் அலாரம் வந்து நமக்கு ரிங் ஆகும். தென் ஸ்பெசிஃபிக்காக எந்த மந்த் எந்த டே நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த டைம் வந்து அலாரம் வந்து ரிங் ஆகும். நிறையா Casio வாட்சஸில் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறத நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம், பட் இந்த மாடலில் இந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. தென் வாட்சோட LCD செக், அந்த லைட் பட்டனை தவிர்த்து நம்ம அந்த 3 பட்டன்ஸை ஒரே டைமில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த LCD செக் ஃபியூச்சர் வந்து அப்பியர் ஆகும். வாட்சோட பில்டு குவாலிட்டி, அந்த கிளாஸ் வந்து ரெசின் மெட்டீரியல் தான். வாட்சோட கேஸ் நல்லா திக் அண்ட் டென்ஸாகவே கொடுத்துருக்காங்க, அந்த ராபஸ்னஸ் வந்து நம்ம கையில் ஃபீல் ஆகுது. தென் அதில் ஸ்டீல் பட்டன்ஸ், தென் அந்த ஸ்ட்ராப் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. அவங்க தின்னாக கொடுக்கல, நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. அந்த பக்கிள்ஸ் வந்து பிளாஸ்டிக் தான், ஸோ அந்த கீப்பரும் பிளாஸ்டிக் தான். ஸோ நல்லாவே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இதில் ஒரு நோட்டபிள் திங் என்னென்னா, அந்த வாட்ச் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் வாட்ச். இதோட பில்டு குவாலிட்டி எல்லாம் நிறையா Casio வாட்ச் ஃபேன்ஸு கூட இந்த வாட்ச் பற்றி தெரியாது, பட் ஒரு மினி ஜிஷாக் மாதிரி ஃபீல் ஆகுது கண்டிப்பாக அந்த வாட்ச். வாட்சோட சைஸ் அண்ட் டிமென்ஷன்ஸ், லக் வித் 18 mm,
வாட்சோட லக் டு லக் வித் 43.7 mm, கேஸ் திக்னஸ் 13.3 mm, கேஸ் வித் 36.5 mm. வாட்சோட காயின் கம்பேரிசன். வாட்சோட பேக்லைட் ஃபியூச்சர் வந்து நல்லா பிரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. அந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் F91 ரீசம்பிள் பண்ணுது. பட் அதில் ரொம்ப டிம்மாக கொடுத்துருப்பாங்க. பட் அதில் நல்ல ஒரு பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த எல்சிடி ஃபுல்லாகவே நல்ல ஸ்ப்ரெட் ஆகுது அந்த இலுமினேட்டர் ஃபங்க்ஷன். வாட்சோட விஸ்ஃபீல் வாட்ச் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. அரௌண்ட் 37 கிராம். என்னோடய விஸ் நெக்ஸ்ட் டு மீடியமாக இருந்தாலுமே வாட்ச் வந்து கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ரொம்ப டைனியாக ஃபீல் ஆகலை. ஃபைனலி வேர் இன் டு த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். வாட்சோட ப்ரோஸ் வந்து நிறையவே சொல்லலாம். அந்த ஓவரால் பேசிக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒரே கிளான்ஸில் காம்பேக்டாக ஷோ ஆகுறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த ஃபங்க்ஷன்ஸ் பட்டன்லாம் பிளாஸ்டிக்கில் கொடுக்காம மெட்டலில் கொடுத்துருக்குது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். தென் அதில் 100 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க காம்பேக்டாக சின்ன வாட்சாக இருந்தாலுமே 100 மீட்டர்ஸ் சஃபர் பண்ணுறது இன்னொரு ப்ளஸ் தான். வாட்சோட ஸ்ட்ராப் குவாலிட்டி அண்ட் கேஸ் திக்னஸுமே நல்ல ரிஜிட் அண்ட் டென்சிட்டியாகவே இருக்குது. தென் 10 இயர் பேட்ரி லைஃப். ஸோ அதுவுமே ஒரு குட் திங் தான். தென் இந்த வாட்சோட அலாரம் ரிமைண்டர் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிக்காக எந்த டேட் ஆர் மந்த் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலாரம் செட் பண்ணிக்கிறது. இதுவுமே ரொம்ப யூனிக் ஃபியூச்சர்ஸ் மற்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கேஷியோ வாட்சஸை கம்பேர் பண்ணும்போது. வாட்சோட கான்ஸ் நிறைய கேஷியோ டிஜிட்டல் வாட்சஸில் நம்ம பார்த்துருக்க மாதிரி கொஞ்சம் கிராஸ் ஆங்கிளில் அந்த நம்பர்ஸ்லாம் கிளிச் ஆகி தெரியும். பட் கொஞ்சம் மிட் லெவல் வீவிங் ஆங்கிளில் வாட்சோட நம்பர்ஸ்லாம் டீசெண்டாகவே இருக்குது. தென் இந்த வாட்சில் டைமர் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு கான்ஸ் தான். பிகாஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் வாட்சஸில் எல்லாமே டைமர் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குறாங்க. பட் இவங்க இந்த அலாரம் ஃபங்க்ஷன் தென் அந்த டைமர் ஆப்ஷன் ரெண்டுமே ஹிடன் ஃபியூச்சர் ஹிடன் மாடிஃபிகேஷனாக கொடுத்துருக்குது ஒரு கான்ஸ் தான். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் இது மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணால் தான் வருங்கிறது தெரியும். சில பேருக்கு இது தெரியாது. மேபி அந்த ஃபியூச்சர்ஸ் யாராச்சும் அன்லாக் பண்ணாலும் வாட்சோட வாரண்ட்டி வாய்ட் ஆகிறது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். தென் வாட்சோட ப்ரைஸிங் நான் ஃப்ளிப்கார்ட்டில் 1600 அந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் அதர் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே மோஸ்ட்லி இந்த வாட்ச் அவைலபிளாக இருக்குது. கேஷியோ அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் 2500 அந்த மாதிரி ரேஞ்சில் சேல் பண்ணுறாங்க. அண்டர் 2000 ரேஞ்சில் இந்த வாட்சை நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட் டீல் ஆப்ஷனாக இருக்கும். வாட்சோட ஃபைனல் கன்க்ளூஷன் ஒரு பெஸ்ட்டு காம்பேக்ட் டிஜிட்டல் வாட்ச் கேஷியோ பிராண்டில் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாட்ச் பார்க்கலாம். ஆல்சோ வாட்சோட பில்டுமே மினி ஜிஷாக் மாதிரி ஃபீல் ஆகும். தென் வாட்சோட மெயின் பேசிக் ஃபியூச்சர்லாம் ஒரே கிளான்ஸில் ஷோ ஆகுறது. 10 இயர்ஸ் பேட்டரி லைஃப், 100 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், டீசென்ட் பேக்லைட் ஃபங்க்ஷன், ஜாப்பனீஸ் கிராஃப்ட்மேன்ஷிப், ஸ்பெசிஃபிக் அலாரம் ஃபியூச்சர் இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். தென் இதோட டேன் ப்ரௌன் கலருமே வாட்சோட ப்ரொஃபைலை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த வாட்ச் கேஷுவல் செமி கேஷுவல் அட்டேர்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். திஸ் இஸ் த டோட்டல் ரிவ்யூ ஃபார் திஸ் வாட்ச். அண்ட் காய்ஸ் இது மாதிரி வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வாட்ச் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை வாட்ச் ஃப்ரீக்ஸ்.